ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா, இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். செடியெல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேங்க. லாஸ்ட் வீக் தான் ஜாதி மல்லியெல்லாம் கட் பண்ணி விட்டேன். நல்லா அழகாக துளுத்து இருக்குது. ஸோ இன்றைக்கி சாட்டர்டேங்கனால அஸ்வந்த்க்கு கவிக்க இன்றைக்கி வந்து ஸ்கூல் வந்து ஹாலிடே. அதனால் நிறைய டைம் இருக்குது ஃப்ரீயாக. அதனால் மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போனேன். மார்னிங் டைமில் மொட்டை மாடிக்கு போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சில்லுன்னு காற்று சூப்பராக வருங்க. அதை என்ஜாய் பண்ணுறதே வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதுதான் பாருங்கள், நல்லா காற்று அடிச்சிட்ருக்கு. நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அஸ்வந்த் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டாங்க. வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்னை அங்கே நில்லுங்க இங்கே நில்லுங்கன்னு சொல்லிட்டு இங்கே இலைக்கிட்டெல்லாம் நில்லுங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்தான். அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். அந்த இலையை பிடிச்சிட்டு நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதனால் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பாருங்கள் எப்படி கிளைமேட் இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். மரங்கள்லாம் பார்த்தா அப்படியே சைலண்ட்டாக தான் இருந்தால், ஆனால் சில்லுன்னு காற்று மட்டும் சூப்பராக இருந்து ஏற்காடும் மைல்டாக தான் தெரிஞ்சு. சூரியனும் வந்தாச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. பார்த்து சூரிய தரிசனம் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் என்ன தான் சமையல் ஒர்க் முடித்தாலும் கொஞ்சம் மற்ற ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வீட்டுக்கு போயிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, என்ன ஃபஸ்ட்டு ஒர்க்குன்னா கோதுமையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மொட்டை மாடியில் காய வச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து மிஷினில் போய் அரைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கனால அதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன். கோதுமையெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக வந்து தண்ணியில் ஒரு 6 to 7 டைம்ஸ் ஆச்சு நல்லா கழுவிடுவேன். கழுவிட்டு காய போடும்போது நல்லா அதில் இருக்க டஸ்ட்டு அதெல்லாமே போயிடுது, நீட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், மேலே மொட்டை மாடியிலேருந்து காய வச்சுருக்கேன். இப்போ வந்து சம்மருங்கனால நல்ல வெயில் வந்து மார்னிங்கே காய போட்டேன். ஈவினிங்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லாவே காஞ்சிருது. ஸோ அதனால தான் மார்னிங்கே நல்லா வாஷ் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கோதுமை உப்புமா செஞ்சேன், சாப்பிட்டு முடிச்சேன். அதுக்கப்புறம் டைம் 10:30 இருக்கும். அப்போ வந்து ஸ்நாக்ஸ் டைம். ஸோ அதனால் பப்பாயா வீட்டில் இருந்து நல்லா தோல் சீவிட்டு குட்டீஸ்க்கு வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அஸ்வந்த் பார்த்திங்கன்னா குட்டீஸ் சேனல் வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நானும் அஸ்வந்த் கூட சேர்ந்து உட்காந்து பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவி வந்துட்டு எனக்கு இந்த சேனல் பிடிக்கல, நான் வேறு சேனல் மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 11:30க்கு மேலே பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸ் செஞ்சேன். மாதுளம்பழம் ஜூஸில் மாதுளம்பழம் கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் தேவையான அளவுக்கு தேங்காயும் போட்டு நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு குடித்தோம். சூப்பராக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன். பால் ஆட் பண்ண மாட்டேன், தேங்காய் பால் ஆட் பண்ணிப்பேன். அஸ்வந்த் வந்து கோச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா ஐஸ் க்யூப் வேணும்னு கேட்டேன்னா நான் தரல, அதனால தான். அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் என்னென்னா பீட்ரூட் குழம்பு வச்சேங்க. நான்வெஜ் குழம்பு மாதிரி வச்சுட்டேன். அப்புறம் ஒயிட் ரைஸ். அப்புறம் அஸ்வந்த் வந்து மிக்சர் கொஞ்சம் கேட்டிருந்தான். ஸோ அதனால் அது வச்சேன். இது வந்து நல்லா திக்கு கிரேவியாக செஞ்சிங்க அப்படின்னா நல்லா குட்டீஸ்க்குலாம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ரசம் வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வந்து 2 பேரும் குட்டீஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செஞ்சுட்டேன். ரசத்துக்கு வந்து நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் மதியம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக வந்து நான் நாளைக்கு சண்டேங்கனால இன்றைக்கி மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா டின்னருக்கு வந்து அவர் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தார். நிறைய நாள் ஆச்சுங்க போய். ஸோ அதனால் கவி அஸ்வந்த் ரெடி ஆகிட்டாங்க. அஸ்வந்த் வெளியே போகிறதுனால ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுவான். ரெடி ஆகிட்டேன். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரீத்தா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாக் அண்ட் சமையலோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் பிரீத்தா சமையல். பாய், டேக் கேர்.